அனைவருக்கும் வணக்கம். இப்போ ராமதாஸ் அன்புமணியை நீக்கிட்டார். அன்புமணி ராமதாஸ்னு சொல்லக்கூடாதுன்றார். சரி, ரைட்டு, நான் ஒத்துக்கிறேன். இப்போ அவர் மெச்சூரிட்டி இல்லைன்றார். மெச்சூரிட்டி இல்லாமலாம் 108 திட்டம் கொண்டு வந்தார். மெச்சூரிட்டி இல்லாமலாம் குட்கா ஒழிச்சார். மெச்சூரிட்டி இல்லாமலாம் டொபாக்கோ ஒழிச்சார். மெச்சூரிட்டி இல்லாமலாம் ஆதிராவலுக்கு பர்சன்டேஜ் வாங்கி கொடுத்தாரு மெடிக்கலில். மெச்சூரிட்டி இல்லாமலாம் எல்லா லாங்குவேஜும் பேசுகிறாரு. மெச்சூரிட்டி இல்லாமலா அவருக்கு தெரியாதது எந்த திட்டமும் இல்லை. என்ன மெச்சூரிட்டி இல்லை? உன்ன மாதிரி அவங்க அப்பா மாதிரி அவர் ராமதாஸ் மாதிரி அவர் தவறு பண்ணல. ராமதாஸ் மாதிரி இங்கே அங்கே போய் தப்பு பண்ணல. அவர் ஒழுக்கமாக இருக்கார். ஒழுக்கமாக இருக்குது தப்பா? ஒழுக்கமாக இருக்குது தப்பா? நான் கேட்குறேன். முன்னாடி மாவட்ட செயலராக இருந்தேன். இப்போ நான் ஏடிஎம்கேல இருக்கேன். எனக்கு மனசு கேட்கல. நான் கேட்குறேன் ராமதாஸை, உனக்கு நீ உண்மையான ஆளாக இருந்தால் உன்னுடைய மகன் உன்னோட 100 மடங்கு பெரிய ஆள். உன்னை உன் மகன் இது வரைக்கும் ஒன்றும் சொல்லலை. நீ எல்லாத்தையும் சின்ன ஜால்ராவோட சேர்ந்து நீ உன்னால் என்ன பண்ண முடியும்? நீ உன் கட்சியை வளர்த்துக்கிறியா? 1989 கட்சி வச்சுக்கணும். கட்சியை வளர்த்தியா? கட்சியிலேருந்து 100 பேர் நீக்கின பெரிய தலைவர்களை. நீ கட்சியை வளர்த்துற கட்சி 4% இல்லை. அந்த கட்சி நேற்று வந்தவங்களாம் 20% வச்சுக்கிறான். நீ உனக்கு முதல் எதிரியே உனக்குள்ள தான். கட்சி உண்டு இல்லை. கட்சி அன்புமணி தான். அன்புமணி பக்கம் தான் எல்லோரும் இருப்பாங்க. எல்லா மக்களும் அன்புமணி பக்கம் தான் இருப்பாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்தவங்களாம்.